ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். தேசிய கொடியும் அதுல குத்தக்கூடிய பின்னும் கூட சீனாவில் இருந்து வருகிறது. வெளிநாட்டுக்கு தேவையில்லாம போகாதீங்க. வெளிநாட்டுல உற்பத்தியான பொருளை மட்டும் பண்ணாதீங்க. ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணாதீங்க. வெளிநாட்டில் உள்ள செல்போன் எல்லாம் வாங்காதீங்க. நாட்டில் இருக்கிறதே நீங்க பயன்படுத்துங்க அப்படின்னு அவர் சொன்ன காரணம், நம்ம பெரிய பொருளாதார நெருக்கடியில் இருக்கும். 90% வடை கடை வைத்திருப்பவன், டீ கடை வைத்திருப்பவன், டிஃபன் கடை வைத்திருப்பவர்கள்லாம் இந்தியா முழுவதும் சாலை ஓர கடைக்காரர்கள் கதவடைப்பு செய்துவிட்டு இடத்தை காலி பண்ணி வருகிறார்கள். இந்தியாவில் இருக்கிற யாருக்கும் இன்னென்ன வேலைகளெல்லாம் செய்யக்கூடாது என நரேந்திர மோடி, தாமோதரதாஸ் மோடி உத்தரவு போட்டிருக்கார். பாயிண்ட் நம்பர் 1 என்ன சொல்லியிருக்காருன்னா, தங்கத்தை வாங்கி குவிக்காதீங்க. பாயிண்ட் நம்பர் 1, இனி யாரும் தங்கம் வாங்காதீங்க 1 வருஷத்துக்கு. அதுக்கான காரணத்தை நான் 2வது சொல்றேன். 2வது, எல்லாருமே அலுவலகத்துக்கு செல்லாதீங்க. கார்ப்பரேட் கம்பெனிகள், அதாவது ஹோம் ஒர்க்கு எல்லாமே வீட்டில் இருந்து தான் ஒர்க் செய்யுங்க. இப்போது ஐடி கம்பெனியில் ப்ரொஃபஷனலாக கம்பெனிக்கு போகாதீங்க. எல்லாருமே ஹோமில் இருந்து அந்த ஒர்க் பண்ணுங்க. அலுவலகம் இல்லாமல் அந்த பணிகளை வீட்டில் உட்காந்து வேலை செய்யுங்க. ஹோம் ஒர்க், அதாவது வீட்டில் இருந்தே நீங்கள் வேலை பண்ணலாம். வீட்டில் இருந்தே அதற்கான பணிகளை செய்யுங்க. 3வது அவர் சொன்னது, வெளிநாடுகளுக்கு தேவையில்லாமல் பயணிக்க வேண்டாம். 4வது சொன்னது, நீங்கள் சமையல் எண்ணெயை பயன்படுத்துறதை நிறுத்துங்க. 5வது, நீங்கள் உரத்தெல்லாம் அதிகமாக பயன்படுத்தாதீங்க. 6வது சொன்னது, வெளிநாட்டிலிருந்து சரக்குகளை இம்போர்ட் பண்ணாதீங்க. 7வது சொன்னது, இந்தியாவின் பொருட்களை மட்டும் வாங்குங்கள். ஐயா, இப்படி ஒரு பிரதமர் எப்படி சொன்னார் என்பது புரியவில்லை. இதற்கு என்ன காரணம்? கார்ப்பரேட் கம்பெனிகளில் மொத்தமாக பணி செய்யும்போது ஏராளமான எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் ஆகும். பாயிண்ட் நம்பர் 1. அப்போ பண்ணும்போது அது மட்டும் இல்லாமல் ஏராளமான வாகனங்கள் பயணிக்கும். அதுக்கு பெட்ரோல், ஏசி ஓடும். இந்த மாதிரி பல விஷயங்கள் போகும்போது அதில் சிக்கனம் பண்ணி வீட்டில் இருந்து அந்த பணிகளை செய்யும்போது ஒரு 10,000 கம்பெனிகள் இந்தியாவில் இருந்துச்சுன்னா அதிலிருந்து ஏராளமான எரிபொருள்கள் நிச்சயமாகும். அது அவர் சொல்லியிருக்கார். 2வதாக, தங்கத்தை வாங்குவதற்கு ஏன் தடை செய்திருக்கிறார்? இப்போ தங்க விலை குறைகிறது. இப்போ 3வது எபிக் ஃபியூரியை தாண்டி 3வது ப்ராஜெக்ட் ஃப்ரீடம்னு அடுத்த போர் நடக்க போகுது. தங்கத்தின் விலையை வைத்தும் உலகத்தில் நாம தங்கத்தை கொள்முதல் செய்கின்ற போது டாலர் அதிகமாக பணம் செலவாகும். அப்படி பார்க்கிற போது இந்தியாவினுடைய டாலருக்கு எதிரான இந்திய பணம் அகலபாதாத்து சென்று விட்டது. மோடி நான் வரும்போது சொன்னார், நான் வந்துட்டு 60 ரூபாய்க்கு கொண்டு வந்துடுவேன், அதுக்கு மேலே இன்னைக்கு 95 ரூபா. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், அடுத்த ஆண்டு ஒரு டாலர் 100 ரூபா. இந்த ஒரு பொருளை 1 ரூபா, இந்த பொருள் $1 அமெரிக்காவில் இருந்துச்சுன்னா நாம 50 ரூபா கொடுத்து வாங்குறது நல்லதா, 100 ரூபா கொடுத்து நான் வாங்குறது நல்லதா? நீங்க செஞ்சு பாருங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட்ல 55 ரூபா இருந்த அதே டாலருக்கு எதிரான மன்மோகன் சிங் அரசாங்கத்துல $1 ஈக்குவல் அமெரிக்கா பணம் 55 ரூபா இருந்துச்சு. 45, 35 இருந்து 55 வந்துச்சு. இப்போ அது 95 வந்துச்சு. 92, 94, 95, இனி 100 ரூபா வந்துடும். இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு வைங்க. அப்ப ஒரு பேனாவை அமெரிக்காவிலிருந்து வாங்குவதற்கு நாம் 50 ரூபா, 55 ரூபா, 60 ரூபா கொடுத்தா இனி 95 ரூபா, 100 ரூபா கொடுக்கணும். அப்போ ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் தங்கத்தை வாங்கும் போது, அதிகமான பொருட்களை இம்போர்ட் செய்கிற போது, நமக்கு இந்தியாவிலிருந்து அதிக பணம் வெளிநாட்டுக்கு செல்லுகிற போது, இந்தியாவினுடைய அந்நிய செலவாணி கையிருப்பு, ஃபொரெக்ஸ் கர்ஸ் என்று சொல்வது, $650 பில்லியன், இதன் மதிப்பு பலவீனமாகும். உள்நாட்டின் உற்பத்தி மட்டும்தான் ஒரு நாட்டினுடைய பணத்தையும்
தங்க கொள்முதல் கையிருப்பு மட்டும்தான் ஒரு நாட்டினுடைய வளத்தையும் உலகத்திற்கு கொள்ளும். நம்முடைய மேனுஃபேக்சரிங் எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாமே இம்போர்ட் பண்றோம். இந்தியாவில் பேக்கெட்ல குத்திக்கிற சுதந்திர தினம், குடியரசு தினங்களா அந்த தேசிய கொடியும் அதுல குத்தக்கூடிய பின்னும் கூட சீனாவில் இருந்து வருகிறது. எச்சில் உமிழ்கிற படிக்கானிலிருந்து எல்லாமே சீனா சீனா சீனா. சும்மா செல்ஃப் ரிலையன்ட்னா ஒண்ணுமே நடக்கலங்க. அவ்வளவுமே நடிப்பும் மோசமும் தான் இருக்கிறது. சரி, அது ஒரு பக்கம் விடுங்க, யார் நம்புறாங்க, நம்பாட்ட போங்க. இப்போ பிரதமர் அவர்கள் அறிவித்திருப்பதிலே நீங்க பாருங்களேன், தங்கத்தை வாங்காதீங்க, எண்ணெயை வாங்கி போண்டா வடை சுட்டு சாப்பிடாதீங்க, பைக் நிறைய ஓட்டாதீங்க, கார் ஓட்டாதீங்க, எல்லாரும் பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்க, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வேலை செய்யாதீர்கள், வீட்டிலேருந்து ஹோம் ஒர்க் செய்கிற மாதிரி ஹவுஸ்லேருந்து வேலை பண்ணுங்க, அங்கே போகாதீங்க. அப்புறமா என்ன சொல்றாரு, வெளிநாட்டுக்கு தேவையில்லாமல் போகாதீங்க, வெளிநாட்டில் உற்பத்தியான பொருளை மட்டும் பண்ணாதீங்க, ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணாதீங்க, சாணத்தையும் அப்புறமா மக்கி போன குப்பைகள் இதெல்லாம் நீங்க பயன்படுத்துங்கோ, ஃபெர்டிலைசர் வராது. அப்போ கடைசியா அவர் இப்படி எல்லாம் சொல்லி கொண்டிருப்பது, இன்னைக்கு கேஸ் நம்மகிட்ட இல்லை. இப்ப காரணம் என்ன? நமக்கு வரக்கூடிய பெரிய பாதிப்பு இந்தியாவுக்குத்தான். இப்பொழுது ஈரானுடைய போரின் பாதுகாப்பு இந்தியாவுல தான் இருக்கு. ஏன்னா ஹெர்மூஸ் என்பது நமக்கு ஒரு பெரிய வழித்தடம். யூரோப்பிய யூனியனுக்கோ மத்திய கிழக்குக்கோ மற்ற நாடுகளுக்கோ அப்படித்தான் போகணும் சரக்கு. நம்ம நாட்டில் வரக்கூடிய அவ்வளவும் அப்படித்தான் வந்தாகணும். இப்போ அங்கே பிளாக் ஹெட், எந்த கப்பலும் எந்த புரைகளும் போகலை. நமக்கு சுற்றி பல நாடுகள்லேருந்து வந்தாலும் நமக்கிட்ட குறைவான அளவு தான் இப்போ ஸ்டாக் இருக்கு. அப்படி இருக்கிற போது நம்ம பண மதிப்பிலும் வலுவிழந்து போயிருக்கிறோம். அப்புறம் இம்போர்ட் பண்ணி தான் நம்மளும் சாப்பிட வேண்டியிருக்கு. எல்லாமே இம்போர்ட், பருப்பு இம்போர்ட் தான். நம்ம நாட்டில் அது கூட இல்லை. இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஜீவன்ல 10 வருஷம் இருந்து 11வது ஆண்டு முடிந்து 12வது ஆண்டு நரேந்திர மோடி சொல்றாரு, நீங்க வடை சுடாதீங்க, போண்டா சுடாதீங்க, எடிபிள் ஆயில் பயன்படுத்தணும், சமையல் எண்ணெய் அதிகமாக பயன்படுத்தாதீர்கள். இப்போ என்ன செய்யணும் தெரியல. அடுத்து தங்கத்தை வாங்காதீங்க 1 வருஷத்துக்கு. 2வது வீட்டில் உட்கார்ந்து வேலை பாருங்க. நான் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்றேன், ஏன்னா உங்க மனசுல பரியணும். பொது போக்குவரத்தை பாருங்க, அதிகமாக காரு ட்ரெயினில் பைக்கில் ஓட்டாதீங்க, வெளிநாட்டில் உள்ள செல்ஃபோன் எல்லாம் வாங்காதீங்க, நாட்டில் இருக்கிறதே நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு அவர் சொன்ன காரணம், நம்ம பெரிய பொருளாதார நெருக்கடியில் இருக்கோம். அதில் நம்முடைய வளர்ச்சி 6.5%, 5.5% சொன்னால், ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன் 3% கூட நம்ம வளர்ச்சி கிடையாது. கோவிட் காலத்தை விட கடும் நெருக்கடியான ஒரு காலத்தை இந்தியா சந்திப்பதாக இன்றைக்கு செய்திகள் வந்திருக்கிறது. அன்ஆர்கனைஸ்டு செக்டார்னு பாருங்க, 90%. வடை கடை வைத்திருப்பவன், டீ கடை வைத்திருப்பவன், டிஃபன் கடை வைத்திருப்பவர்கள்லாம் இந்தியா முழுவதும் சாலை ஓர கடைக்காரர்கள் கதவடைப்பு செய்துவிட்டு இடத்தை காலி பண்ணி ஓடிவிட்டார்கள். அவர்களால் எங்கும் தப்ப முடியாது. 1800 ரூபாய்க்கு வாங்கின ஒரு வணிக சிலிண்டர் தற்போது 2800 மாறி இருக்கிறது. அது அவர்கள் பயன்பாட்டிற்கு காணவில்லை. வெளியே வாங்குவதற்கு 7500, 8500, 9000 போகிறது. 20 ரூபாய்க்கு ஒரு தோசை, 10 ரூபாய்க்கு ஒரு டீ, அது 15 இருக்கிறது. 10 ரூபா வடை 15 இருக்கிறது. 100 ரூபாய்க்கு கொடுத்த சாப்பாடு 130. இப்படி எல்லாமே ஏறிப்போச்சு. இப்ப இதை நேரடியா அரசாங்கம் சொல்லணும், மொட்டையா சொல்லக்கூடாது. தங்கம் வாங்காதீங்க, ரயில்ல போங்க, பைக் ஓட்டாதீங்க, கார் ஓட்டாதீங்க, வெளிநாட்டு சாமானை வாங்காதீங்கன்னா கம்ப்ளீட்லி கொலாப்ஸ் ஆயிருக்கும், கம்ப்ளீட்லி கன்ஃபியூஸ்டு. அது ஒரு மக்களுக்குள்ளே ஒரு டிசென்ட் வாய்ஸ். என்னடா இது பிரைம் மினிஸ்டர் ஏன் சொன்னார் அப்படின்னு கேட்டா, நம்முடைய சரக்கு அவ்வளவுதான், நம்மள்கிட்ட இருப்பு அவ்வளவுதான். நாம அமெரிக்காவோடு அங்கிருந்து அமெரிக்க டாலர்கள் நம்ம நாட்டு மதிப்பு பணமே மதிக்கவே இல்லை. நம்முடைய மதிப்பு ரொம்ப மோசமா இருக்கு. காரணம், நமக்கு மேனுஃபேக்சரிங் ஒன்றும் இல்லை, சர்வீஸ் ஓரியன்ட் தான் நடக்கு. அவனுக்கு நம்ம வேலை செஞ்சு கொடுக்குறோம்.
நாம உற்பத்தி செய்யலை, அவனுக்கு வேலை செய்கிறோம். இப்போ மருந்து பொருட்கள் இந்தியாவுக்கு அதிகம் வருதுன்னா அவன் கொடுக்குற ஃபார்மேட்டை வச்சு நாம மருந்தை தயார் பண்ணி கொடுக்குறோம், அவ்வளவுதான். அவருடைய ஃபார்மேட் என்னன்னா அதை வைத்து நம்ம மருந்து தயார் பண்ணி கொடுக்குறோமே தவிர நாம கண்டுபிடிக்கல. நமக்கு பருப்போ எல்லாமே மக்காச்சோளம் வரைக்கும் வெளிநாட்டிலிருந்து தான் வருகிறது. ஆனா இவர்கள் வாயால் வடை சுடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்கு வேக ட்ரெயின் இல்லை. இதுக்கு எதுக்கு 1.5 லட்சம் ரூபாய் கூடி கொடுத்து புல்லட் ட்ரெயின் எனக்கு புரியவில்லை. ஆக இப்போது உங்களுக்கு உண்மை தெரியும் இந்த நாட்டுடைய நிலைமை என்ன, இந்த நாட்டுடைய போக்கு என்ன, பிரதமர் மோடி அறிவித்திருப்பதனுடைய உள்நோக்கம் என்ன. இப்போது உங்களுக்கு உண்மை கண்டிப்பாக புரிந்தே ஆக வேண்டும். இப்போ ஈரான் இன்னைக்கு இது உலக போராக மாறி இப்பொழுது 3ஆம் நிலை போர் ஆரம்பிக்கிறது. இது எங்க கொண்டு போய் விடுமோன்னு தெரியல. ஆக இந்தியாவில் பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படலாம். ஆகவேதான் இந்திய மதிப்பு இன்னைக்கு அகலபாதாலுக்கு சென்றுவதும், கோவிட் காலத்தை விட மோசமான நிலைக்கு சென்றிருப்பதும், உக்ரைன் போரினாலும் நாம் பாதிக்கப்பட்டோம். உக்ரைன்லேருந்து நமக்கு நிறைய ஃபெர்டிலைசர் வந்தது, வழித்தடங்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஏற்கனவே 11% வந்த ஆயில் நமக்கு பாதிப்பு, 18% வந்த சவுதி அரேபியா, ஈரானுடைய 11%, சவுதி அரேபியாவுடைய 18%, ஈராக்கினுடைய 26%, எல்லாம் நமக்கு பாதிப்பு. இப்பொழுது என்ன நடக்கப் போகிறதோ தெரியவில்லை. ஆகவே பிரதமருடைய இந்த அறிவிப்பு கவலைக்குரியது அறிவிப்பாகவும் உண்மையான அறிவிப்பாகவும் இருக்கிறது. நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். மீண்டும் இந்திய பொருளாதாரம் அகலபாதாளத்தில். எங்களை போன்றவர்களுக்கு தெரியும் நிலைமை என்னென்று, சாமானியர்களுக்கு புரியாது. ஆகவே கவலையோடு இந்த பதிவிலிருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.